ஹாய் ஹலோ மக்களே, நீ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய மருதாணி செடி. இந்த மருதாணி செடி என்ன பண்ண போகிறோன்னா, அழகாக பிச்சு ஹேர் ஆயில் வந்து தயாரிக்க போகிறோம். ஹேர் ஆயில் தயாரிக்கிற வந்து ஒரு 10 பொருட்கள் வந்து தேவை. மருதாணி, செம்பருத்தி இலை, கருஞ்சீரகம், வெந்தயம், முழுநெல்லிக்காய், சின்ன வெங்காயம், வேறு சொற்று கற்றாழை, கருவேப்பிலை, இது மாதிரி ஒரு செம்பருத்தி பூவும் வேணும், செம்பருத்தி இலையும் வேணும். இதெல்லாம் நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே கிண்டுறதாலும் கிண்டலாம். அப்படி பண்ண முடியாதவங்க ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, இந்த 10 பொருள்களை கலந்து பன்னீர் ரோஜாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு அதை வந்து குட்டி குட்டி வடையாக தட்டி நல்லா வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 வடை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஒயிட் கலரு காட்டன் துணியில் நல்லா கட்டிட்டு ஒரு 50 இல்லை 100 ml அளவு தேங்காய் அளவில் அந்த வடை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, காட்டன் துணியில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுட்டோம்னா ஒரு 2 டேஸில் நம்மளுக்கு வந்து க்ரீன் கலராக ஹேர் ஆயில் கிடச்சிரும். அந்த ஹேர் ஆயில் எடுத்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணோன்னா இளநரை சுத்தர வராது, முடியெல்லாம் சூப்பராக வளரும். ஏற்கனவே இழந்த முடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துடும். இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்லேயே தெரியும். நம்ம எல்லா கடையிலையும் போய் ஹேர் ஆயில் வாங்குறத விட நம்மளே நேச்சுரலாக தயாரிச்சிடலாம். தயாரிக்கிற கூடிய பொருள் என்னென்ன ஆட் பண்ணணும் எல்லாமே நான் வந்து பெரிய வீடியோஸில் போடுறேன். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு முடி வளரலை, கொட்டுது, நரைமுடி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் தான். செடி மருதாணி செடி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வி ஷேப்பில் உள்ள மருதாணி செடி இது மாதிரி இந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி குச்சி எடுத்துகிட்டு ஒரு இந்த அளவு மண் மூழ்கிற அளவு ஊனிடணும். ஊனிட்டிங்கன்னா அழகாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டிக்கு ஒரு 2 ஸ்டிக்கு உள்ளது மாதிரி எடுத்துக்கிறணும். ஒரே இதில் இந்த வி ஷேப்பில் போகிற மாதிரி உள்ள மருதாணி செடிகளை எடுத்துகிட்டு அழகாக கட் பண்ணி ஊனி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி மக்களே.